அப்படி ஒரு மந்திர போதைய குடுக்கும் சார் இந்த ஃபாரின் சரக்கு. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது எனக்கும் குடிக்கணும் போல இருக்கு தம்பி. நீங்க தான் இன்னைக்கு குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. சொன்னேன், ஆனா இப்ப லைட்டா ஒரு பெக்கு மட்டும் அடிச்சு பார்க்கணும்னு தோணுது. வேணாம் சார், நீங்க குடிக்க மாட்டேன்னு கொள்கையில இருக்கீங்க, அப்படியே இருங்க. இல்ல தம்பி, நான் அப்பப்ப கொள்கையை மாத்திக்குவேன். அதான் மூஞ்ச பார்த்தாலே தெரியுதே. ஆசையா இருக்கு தம்பி. ஆசையா இருக்கா? ஆசைப்பட்டீங்களா? அப்ப உங்களுக்கு இல்லாததா? உடனே ஆரம்பிச்சிருங்க, சாப்பிடுங்க. Cheers. சார், இன்னொரு பேக்கு லைட்டா போடுறீங்களா? யோசிக்காதீங்க சார், நான் தான் சொன்னேன்ல இந்த சரக்கு அடிச்சா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு. அப்புறம் என்ன தயக்கம்? எல்லா சரக்கையும் எனக்கே ஊத்திட்டீங்க. நீங்க கொஞ்சம் குடிங்க தம்பி. இல்ல சார், எனக்கு போதும். ரொம்ப சரக்கு அடிச்சு மட்டை ஆயிட்டோம்னா அப்புறம் காலையில கல்யாணத்தை அட்டெண்ட் பண்ண முடியாம போயிரும்ல. எது கல்யாணமா? சார், எதுக்கு இப்ப லாரி இன்ஜின்ல மாட்டின எலி மாதிரி சிரிக்கிறீங்க? இன்னும் என்ன தம்பி, நடக்காத கல்யாணத்துக்காக சரக்கு அடிக்கிறத தள்ளி போறிய தம்பி. அந்த கண்ணா உளர ஆரம்பிச்சிட்டான். அப்படியே அவன் கிட்ட இருந்து மொத்தமா அந்த ரகசியத்தை கறந்துட வேண்டியதுதான். என்ன சார் சொல்றீங்க? நடக்காத கல்யாணமா? ஆமா. ஏன் சார் நடக்காது? என்னாலதான். புரியலையே சார். நான் இங்க வந்திருக்கதே இந்த கல்யாணத்துல பிரச்சனையை உண்டு பண்றதுக்குதான். என்ன சார் சொல்றீங்க? சொந்த அண்ணன் பொண்ணோட கல்யாணத்துல எதுக்கு பிரச்சனை பண்ண போறீங்க? அவளை என் அண்ணன் பொண்ணுன்னு சொல்லாதப்பா. அப்ப தம்பி பொண்ணுன்னு சொல்லவா சார்? அட என்னப்பா நீ. அவளும் அவ அம்மாவும் என்னைய ஒரு 4 முழுக்க லாக்கப்ல உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? அட பாவமே. ஏன் சார், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இந்த கல்யாண சம்பந்தமா என்கிட்ட ஒரு ரகசியம் இருக்கு. நான் அந்த ரகசியத்தை ஆண்டாள் அம்மா கிட்ட தெரியப்படுத்திட்டா இந்த கல்யாணமே நடக்காது. அதனால நிலாவும் அவ அம்மாவும் என் பேர்ல பொய்யா ஒரு புகாரை கொடுத்து போலீஸ்ல மாட்டி விட்டுட்டாங்க. அச்சச்சோ. போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படி எல்லாம் அடிச்சாங்க தெரியுமா? இதுக்கு மேலேயும் நான் இந்த கல்யாணத்தை நடக்க விடலாமா? கூடாதுதான். ஆனா இந்த கல்யாணத்தையே நிறுத்துற அளவுக்கு உன்கிட்ட அப்படிதான் ரகசியம் இருக்கு. அதுவா? அதெல்லாம் எங்க இருக்கு. பாவி. தம்பி, சரக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓசி சரக்குல இன்னொரு பாட்டில் கிடைக்குமா? கிடைக்கும் கிடைக்கும். நீ முதல்ல அந்த ரகசியம் என்னன்னு சொல்லு. அது 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 அதான் ரகசியம்னு சொல்லிட்டேன்ல. அப்புறம் எப்படி வெளியில சொல்ல முடியும்? என்ன தம்பி நீங்க? சரியா, நீ வாயில் எதுவும் சொல்ல வேணாம். நான் ஒரு பேப்பரும் பேனாவும் தரேன், அதுல எழுதி காட்டுறியா? இது கரெக்ட் தம்பி, கூடுங்க. நீங்களே மறுத்து தரீங்க. ஆனா இத பத்தி யாருக்கிட்டையும் வாயை திறக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ குடு. பைத்தியமே.
ரகசியம். அட நாதாரி பயல, இதையாடா இவ்வளவு நேரம் எழுதிக்கிட்டு இருந்த? காலையில இந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த ரகசியம் என்னன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். அப்ப உனக்கும் தெரியும். யோ, என்ன டென்ஷன் பண்ணாதயா. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு தம்பி. எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? யோ, இல்லையா, எனக்கு மட்டுமாவது அந்த ரகசியம் என்னன்னு சொல்லியா, இல்லனா மண்டை வெடிச்சிரும். எல்லாம் இங்க இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு, எல்லாம் இங்க இருக்கு. எனக்கு தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். குட் நைட். யோ யோ, இரியா இரியா, சொல்லிட்டு போயா. யோ யோ, சொல்லிட்டு போயா, சொல்லிட்டு போயா. யோ, தூங்குறாதியா, சொல்லிட்டு போயா. யோ யோ யோ, யோ யோ, இரியா இரியா, யோ யோ, இந்தாயா, யோ யோ யோ, ஆண்டகடா. யோ யோ, இவ்வளவு போதையிலும் தெளிவா இருக்கானே. சை. என்ன? வணக்கம். நான் சொன்ன மாதிரி வணக்கம்மா. அந்த சாரதா கிட்டயும் தென்றல் கிட்டயும் வணக்கம்மா. உஷாரா தானே இருக்கீங்க? ஆமாம்மா. அம்மா வணக்கம். அது பாருங்க, நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. வணக்கம். அவங்க 2 பேராலையும் இந்த கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராம கடவுள் பாத்துக்குவாரு. வணக்கம். அம்மா வணக்கம். ஆமா பாட்டி, இந்த கல்யாணத்துல ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ணோன்னு யார் வேணாலும் உங்களை குழப்ப பாப்பாங்க. ஆமாம்மா. வணக்கம். நீங்க யார் பேச்சும் நம்பாதீங்க. நான் எதுக்கு நம்ப போறேன்? நான் என்ன முட்டாளா? என்னை யாராலையும் ஏமாத்த முடியாது. ஆமாம்மா. என்ன இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இந்த அம்மா கிட்ட நீங்க 2 பேரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இருங்க, இப்பவே இந்த ஜாதக ரகசியத்தை அம்மாட்ட தெரியப்படுத்துறேன். வேண்டாம், இப்பவே கிளைமேக்ஸ் போக வேண்டாம். இப்போதைக்கு ப்ரீ கிளைமேக்ஸ் மட்டும் வச்சுக்குவோம். அந்த ரகசியத்தை இப்ப இந்த அம்மா கிட்ட சொல்றதை விட நம்ம தலைவங்கிட்டே தெரியப்படுத்துவோம். மற்றதை அவன் பார்த்துக்குவான். ஏ சிறுத்தை, என்னாச்சு? சித்தப்பாவை ஃபாலோ பண்ணியா? என்னாச்சு? ஏன் இப்படி உம்மன் இருக்க? என் சித்தப்பா என்ன ரகசியத்தை மறைக்கிறாருன்னு கண்டுபிடிச்சியா இல்லையா? அட போமா, நீ வேற. உன் சித்தப்பால ஒரு மனுஷனா? சுத்த மானகிட்டவனா இருக்கான். ஏய், நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லாம எதுக்காக அவர் திட்டிட்டு இருக்க? திட்டத்தோட விட்டுனேன்னு சந்தோஷப்படு. அந்த ஆளெல்லாம் கழுத்தை நெரிச்சே கொல்லணும். ஏன் இப்படி பேசுற? அந்த ஆளுக்கு நான் சரக்கெல்லாம் ஊத்தி கொடுத்து பக்காவா லாக் பண்ண தென்றல். எப்படியாவது இந்த ரகசியத்தை சொல்லிடுவான்னு பார்த்தா போதை ஏற ஏற சொல்ற மாதிரியே வந்துட்டு கடைசியில சொல்லாம ஏமாத்திடுறான் தென்றல். என்ன சொல்ற? அட ஆமாமா, அந்த ரகசியத்தை ரகசியன்றதுனால அத வெளியில சொல்லக்கூடாதுன்னு முரண்டு பிடிச்சான். சரி, அத வாயில சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல, அது என்ன ரகசியம்னு ஒரு பேப்பர்லயாவது எழுதி குடியான்னு கேட்டேன். எழுதி கொடுத்தாரா? கொடுத்தாரு கொடுத்தாரு. என்ன எழுதிருக்காரு? ஒரு நிமிஷம். என்ன இது? இதுல வெறும் ரகசியம்னு மட்டும்தான் எழுதிருக்கு. இதத்தான் உங்க செத்தப்ப எழுதி கொடுத்தான். போ. நீ எப்படியாவது அவர்கிட்ட இருந்து உண்மையை கண்டுபிடிச்சிருவேன்னு எதிர்பார்த்த. ஆனா நீ இப்படி ஏமாத்திட்டியே. தென்றல், ஏமாத்துறது நான் இல்ல, உன் சித்தப்பா தான். அப்பா, என்னப்பா ஒரு மாதிரி இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா, லேசா தலை வலிக்குது, அதான். அப்பா, தைலம் தேய்ச்சி விடட்டுமாப்பா? வேண்டாம் வேண்டாம், தைலம் தேய்ச்சி அப்புறம் கண் எரியும், சரியா தூங்க முடியாது. நான் வேணா சூடா ஒரு கப் காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? ஒண்ணு வேண்டாம்மா. பரவாயில்லப்பா, சாப்பிட்டீங்கன்னா சரியாயிடும்பா. இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆமா பூரணி, அப்பா உள்ள இருக்காரா?
அப்பா உள்ளதா இருக்காரு. சரிம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, தலைவர் எங்க இருக்காரா? அண்ணே, அண்ணகண்ணே. ஏன்டா உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? இது நம்ம வீட்டு கல்யாணம். இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இவ்வளவு லேட்டா வந்திருக்க, அதுவும் குடிச்சிட்டு வந்திருக்க. போடாங்க இது. அண்ணே அண்ணே, நான் குடிச்சது தப்பு தானே, என்ன மன்னிச்சிருண்ணே, என்ன மன்னிச்சிடு. ஆனா நான் லேட்டா வந்ததுக்கு நான் காரணம் இல்லை. யார் காரணம் தெரியுமா? உன் சம்சாரமும் உன் 2வது பொண்ணு நிலாவும் தான். டேய், போதையில ஏதாவது உளறிட்டு இருக்கமா, ஒழுங்கு மரியாதை இங்க போயிடு. அண்ணே, நான் போதையில உளரலண்ணே. இன்னைக்கு தாச்சியும் நிலாவும் எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி விட்டாங்க தெரியுமா? அவங்க போலீஸ்ல உட்கார வச்சுட்டாங்க தெரியுமா? டேய், எனக்கு ஏற்கனவே தலைவலிக்குதுடா. நீ வேற படுத்தாம தயவு செஞ்சு இங்க கிளம்புடா. அண்ணே, அப்ப உனக்கு விஷயமே தெரியாதா? எந்த விஷயம்டா? அப்படி கேளுண்ணே. இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக நம்ம அத்தாச்சியில அத்தாச்சி, ஏன் அத்தாச்சி, அதாவது உன் சம்சாரம், அவங்க எவ்வளவு பெரிய சதி வேலை பண்ணிருக்காங்க தெரியுமா? சதியா? என்னடா சதி? அப்ப உங்களுக்கு அந்த சதி என்னன்னே தெரியாதா? சரி வாமா. பூர்ணி, எங்க இப்படி போயிட்டு இருக்க? அப்பாக்கு தலைவலிக்குதாமா, அதான் காஃபி எடுத்துட்டு வர சரி, போய் போறேன். எடுத்துட்டு வா போ. அம்மா, சித்தப்பா அப்பா கூட தான் பேசிட்டு இருக்காரு. தப்பாவா? போச்சு, குடிமுழுக்கு போச்சு, குடிமுழுக்கு போச்சு. வாம்மா, சீக்கிரம் வா. ஐயோ, இப்ப என்னடி பண்றது? லட்சுமி, அம்மா, அம்மா. என்ன 2 பேரும் இவ்வளவு அவசர அவசரமா எங்க போறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ரூமுக்கு தான் போயிட்டு இருக்கோம். சரி சரி, அதுக்காகவா இவ்வளவு அவசரமா போறீங்க? அங்க வீட்டுக்கார அவசரமா கூப்பிட்டாருமா. சரி, பாத்து போங்க. சரி. அப்பா, வாமா வாமா. வா, சீக்கிரமா வா. வீரா, சிரிக்காம என்ன விஷயம் சொல்லு. டேய், சொல்லி தொலைடா. தம்பி, குடிச்சிட்டு வந்து என்ன இங்க தகராறு பண்ணிட்டு இருக்கீங்க இவர்கிட்ட? போங்க. ஏங்க, அவர்கிட்ட எதுக்காக இங்க பேசிட்டு இருக்கீங்க? நீங்க படுத்து தூங்குங்க. நீங்க போங்க இங்க இருந்து. போங்க இங்க இருந்து. அத்தாச்சி, யாரு? அத்தாச்சியா? வணக்கம். வாங்க வாங்க வாங்க. உங்களை பத்தி தான் அண்ணங்கிட்ட பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். முதல்ல வெளியே போங்க. என்ன பத்தி பெருமையா பேசுறதுக்கு என்ன இருக்க? இல்லையா? இருக்கு. இந்த கல்யாணத்துக்காக அத்தாச்சி என்ன காரியம் பண்ணிருக்காங்க தெரியுமா? என்ன பண்ணான்னு சொல்லி தொலைடா. கோபப்படாதானே, ஆபரேஷன் பண்ண உடம்புனே. நீ இந்த நேரத்துல டென்ஷன் ஆகக்கூடாதுனே. இந்த நேரத்துல டென்ஷன் ஆகணும், அது உடம்புக்கு ஆகாதுன்னு. அப்பா, சித்தப்பா ஏதோ போதையில உளறிட்டு இருக்காரு, அவரை போ சொல்லுங்கப்பா ப்ளீஸ். நீலா, நான் போதையில உள்ளதானா? அத்தாச்சி பண்ண சதி என்னன்னு நிலாவுக்கும் தெரியுமுனே. தெரிஞ்சும் அவளும் தைரியமா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்கானே. அதனாலதான் அவங்க 2 பேருமே உன்கிட்ட அந்த உண்மையை சொல்ல விடாம தடுக்கிறாங்கனே. கறந்த பால்ல கூட கரை இருக்கலாம்னு உண்மையில இருக்கலாமானே? உண்மையில இருக்கலாமானே? அண்ணே, இவங்க பேச்செல்லாம் நம்பாதானே, நம்பாதானே. என் பேச்ச மட்டும் நம்புனே. ஏன்னா அந்த கடவுள் மேல சத்தியமா நான் சொல்ல போறது எல்லாமே உண்மைனே. டேய், முதல்ல அந்த உண்மை என்னன்னு சொல்லி தொலையண்டா. ஏங்க, அவன் ஏதோ குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருக்கான். நீங்க இன்னும் அதை சொல்லு சொல்லுன்னு லட்சுமி, கேட்டு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கியா? அப்பா, நீ சொல்றா. அப்பா, உனக்கு வேற தனியா சொல்லுமா? 2 பேரும் பேசாம இருக்க மாட்டீங்களா? அதான் அண்ணே சொல்றாருல்ல.
2 பேரும் பேசாம இருங்க. நீ சொல்லி தொலையாண்டா. அண்ணே, நிலாவோட ஒரிஜினல் சாதகப்படி ஆண்டாள் அம்மா வீட்டுக்கு மருமகளா போனா கொஞ்ச நாள்ல ஆண்டாள் அம்மா உயிருக்கு ஆபத்து வந்துருமா. அண்ணே, அங்க என்னன்னு பாக்குற? என்ன கவுனினே? நிலாவுக்கு இப்படி ஒரு தப்பான சாதகம் இருக்கிறதுனால நம்ம அத்தாச்சி என்ன பண்ணாங்க தெரியுமா? நம்ம குடும்ப சோசியர் மாசிலாமணி கிட்ட கெஞ்சி அவருக்கு பணத்தை கொடுத்து நிலாவோட ஜாதகத்தை தென்றல் ஜாதகம் மாதிரியே மாத்தி எழுதிட்டாங்கன்னே. நான் சொல்றோல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ இப்பவே நம்ம குடும்ப சோசியர் மாசிலாமணிக்கு போன போட்டு கேளு. மாத்தி எழுதின அந்த போலியான சாதகத்தை ஆண்டாள் அம்மாட்ட கொடுத்து அத்தாச்சி அந்த அம்மாவை நல்லா ஏமாத்திட்டாங்கனே. இது புரியாம அந்த அம்மா தென்றலோட ஜாதகம் மாதிரியே நிலாவோட ஜாதகமும் தன்னோட மரண கண்டத்தை தள்ளி போடுன்னு நம்பி நிலாவை அவங்க பேரனுக்கு கட்டி வைக்க சம்மதிச்சுட்டாங்க. இந்த உண்மையெல்லாம் நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு தான் என் மேல பொய் புகார் கொடுத்து என்ன லாக்கப்ல உள்ளதுக்கி வச்சுட்டாங்க. நான் இப்ப சொன்ன விஷயம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டாள் அம்மாவுக்கு தெரிஞ்சா நம்ம நிலாவோட வாழ்க்கை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. லக்ஷ்மி, என்னடி இதெல்லாம்? என்ன இதெல்லாம்? அது அது வந்துங்க. ஐயோ, உட்காருங்க. ஐயோ, ஏங்க அப்பா, அப்பா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? நல்லா இருக்கியா? அப்பாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். புலகர பாவி, புலகர பாவி. பொன்னி, ஏய், என்னாச்சுடி? ஏன் இப்படி பதட்டமா இருக்க? அக்கா, அப்பாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுக்கா. அப்பா, பாவி எல்லாம் ஒன்னால தாண்டா. போடாங்க இருந்து வெளியில. பாவித்தனம் செய்யறதெல்லாம் நீங்க என்ன பாவிங்கிறீங்களா? விதி. என்னங்க ராமா, தென்றல், நான் உங்ககிட்ட சொல்ல வந்த ரகசியத்தை எல்லாம் உன் அப்பா கிட்ட சொல்லிட்டேமா. அதை கேட்டதும் அவருக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. போங்க போங்க, போய் காப்பாத்துங்க. போங்க போங்க, எல்லாரும் போங்க. மாமா, மாமா, எங்க தென்றல் மாமா ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காரு. இமிடியேட்டா ஹாஸ்பிடல் கூட்டு போயிரு. என்ன லட்சுமி, என்ன ஆச்சு? இப்போ என் பொண்ணு கல்யாணம் நடக்க போற சமயத்துல என் புருஷனுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுமா. நிச்சயமா முகூர்த்த நேரம் நெருங்கிறதுக்குள்ள இங்க ஒரு மரணம் நடந்தே தீரும். தென்றல், சாரதா, சித்து எல்லாருமா சேர்ந்து இப்ப என் புருஷன் ஆஸ்பத்திரி கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க அம்மா. அம்மா, இப்ப எனக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலம்மா. அம்மா, இப்ப நான் ஆஸ்பத்திரிக்கு போய் என் புருஷனை பாத்துப்பேனா இல்ல இங்க என் பொண்ணு கல்யாண வேலையை பாப்பேன்?
அம்மா 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 நீங்க தான் அம்மா என் புருஷனை எப்படியாச்சும் காப்பாற்றணும்மா. அம்மா அம்மா இந்த கல்யாணமும் நடக்கணும். என் புருஷன் உயிருக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதும்மா. அம்மா நீங்க தான் அம்மா என் புருஷனை காப்பாற்றணும். அம்மா ஆட்டோ கூப்பிடுங்கம்மா. சரி சித்து. நில்லுங்க. எங்க போறீங்க? என்ன கேள்வி இது? அப்பாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லை.